அதுக்கு மேலே சொல்லக்கூடாதுங்க, இல்லை ஓவராக பில்ட்டாக போட்டு போக. நான் நல்லா தட்டியே வச்சுக்கிறதா என்னோடய பழக்கம். ஆமாம், இது கோயில் குழம்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? குழம்பு எடுத்து கொடுப்போம். சரி, எனக்கு கொஞ்சம் சாம்பார் கொண்டு வா. இதெல்லாம் சாப்பிடுங்க. இனிப்பு பொங்கல், இவ்வளோ இனிப்பு இருக்குதா? பொங்கல் இந்த நீ சாப்பிடுவியா? பலகாரம் ஸ்வீட்டு. கொஞ்சம் சாம்பார் கொடுக்குறியா? அது எப்படி இனிப்பு எல்லாம் எடுத்துருங்க. சாப்பிடுறியா? அப்பலாம் வேணாம் வேணாம். நீ சாப்பிட்டியா? கோயில் பொங்கல் மக்கள் சக்கரை பொங்கல் 5,000 ரூபாய்ங்க. பால் சாப்பாடு கொஞ்சமாக இவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியுமா? தூங்கி எழுந்திரிச்சு வந்துருக்கீங்க. இல்லை பொங்கல் இருக்குதா? பொங்கல் சாப்பிட்றியா? பொங்கல் இதே கிடக்குது. நீ சாப்பிட்றியா? ஏன்டா பொங்கல் சாப்பிட்றியா? எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? சாப்பிட்றது வீடு ஸ்வீட்டு இருங்க, எதுக்கு வீடியோ எடுக்க சொல்லுங்க. அப்பதான் இருங்க, நான் போய் முட்டை குட்டி விட்டுட்டு வரேன். வா முட்டை
ஆள் கட்டும். என்ன உனக்குமா ஏன் திங்க மாட்டா அப்புறம் எவ்வளோ இருக்கும் சரி அதில் இந்த கட்டு இது பால் சொல்லுதா தயிர் சேமியா தயிரா இது தயிர் சேமியா இது சரிட்டா ஆஃப் பண்ணிடுவோம் ஏன் வீடியோ எடுக்குதுன்னு சொல்லுங்க. ஆஃப் பண்ணிடுறேன் அவன் சொல்லிட மாட்டேன் யூடியூப்ல ஓடுவாரு யூடியூப்ல போடுவீங்களா? உங்க ஐடி நேம் என்ன? அதை பாரு டிவியில உங்க ஐடி நேம் என்ன? சொல்லிடுவீடா காளிமுத்து தேவி. கொஞ்சம் சாப்பாடு விடுவோம். அப்படியே சாப்பிட்டுங்க அதை வச்சு போட்டு இதுக்கு பழம் சாப்பிடுங்க. அதுக்குள்ள எப்படி பழம் சாப்பிடுவீங்க எனக்குள்ள இல்லை இந்த ஓரமாக சாப்பிடுங்க. மூட்டைங்களா? நீ கோயிலுக்கு போறீட இன்னும் மாறி இன்னைக்கு ஒரு வேலை போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது பட்டலாம் ஃபேமிலி இது கூட கொஞ்சம் தள்ளி விடும். சாம்பார் சாதம் போட்டுட்டா பாதிக்கு தள்ளி ஒன்று பட்டாணி பண்ணுது. போய் போய் சாம்பார் வச்சுட்டா சாம்பார் இருக்குது காட்டுமா போய் சாம்பார் சாப்பிடு. நம்ம கோயிலில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுமா? பொங்கல் நல்லா இருக்கு. கோயில் வேணும் கோயில் வேணும். சாப்பிட்டியா? ஒரு ரூபாய் இருக்கு எடுத்துக்கோ. கோயில் விசேஷம் தெரியலையா? இன்னைக்கு என்ன விசேஷம்? மங்களி நோம்பி மங்களி நோம்பி. பாலக்கா குருவி இங்கே வர குருவி எத்தனை வருஷத்துக்கு கிடக்குங்க. எல்லா இடத்துலயும் குருவி செத்து கிடக்கு. கொள்ளல வீட்டுல வளர்க்குறத வளர்க்க கூடாதுன்னு திறந்து விடுவாங்கன்னு போலீஸு. அது வெளியே வந்து அதே வீட்டுக்கு தேடி போகும்போது எவனும் கல்லெடுத்துக்கு வீசுறது அந்த மாதிரி பண்ணி சாகடிச்சிருக்காங்க. வீட்டில் அந்த பழம் ரமேஷ் பழக்கம் வளர்த்துறாங்கல்ல, வெளியே விட்டு அதனால் வாழ முடியாது. மற்ற மரம் வந்து கொத்தி கொண்டு வெளியே போய் இறந்தாலும் தெரியாது. அதுவும் செயற்கை பறவை, அதனால் வெளியே போய் அதை புல தெரியாது. திறந்து விட்டாலும் போய் சுற்று. மற்ற உருவியை கொண்டு சரி கை கழுவிட்டு வரவா? கை கழுவிட்டு அம்மா அம்மா இல்லைன்னா என்ன திட்டம்? மக்களை சாப்பிட்டாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்க அம்மா என்ன அடிக்கும்?